அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இப்போ எந்த ஆவி வந்து உன்னை காப்பாத்தது நானும் பாக்குறேன். பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள். எவனோ ஒருத்தனை மாப்பிள்ளை அந்த வீட்டுல வச்சேன் வைய, வரவ உன்னை விட படிச்சவனா அறிவாளியா இருந்தா ஒட்டுமொத்த சொத்தையும் அவனே சுருட்டிட்டு போயிடுவான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கீதாவையும் நீயே கல்யாணம் பண்ணிக்க. சுதாவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயும் குழந்தையே இல்ல. இதையே காரணமா வச்சு நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கு அவங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கணும். சம்மதிக்கலனா அவரை போட்டு தள்ளிடுவா. இல்லடா, அந்த ஆளு செத்தாலும் சொத்து முழுசா வராது. ஏன்னா சொத்தை 2 பொண்ணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ வேற வழியே இல்லையாமா? ஏன் இல்ல, ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம அந்த கீதாவையே போட்டு தள்ளிடு. கேட்டிங்களா? நான் ஏமாந்துட்டேம்மா, ஏமாந்துட்டேன். ஆரம்பத்திலே சுதா அவனை பற்றி ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் அலட்சியப்படுத்திட்டேம்மா. அந்த பாவிங்க இவ்வளோ குடும்பக்காரங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாவி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தா. அப்பா ப்ளீஸ் ரிலாக்ஸ் பா. அவன் காசு பணம் எவ்வளோ கேட்டிருந்தாலும் நான் கொடுத்து தொலைச்சிருப்பேனே. இப்படி அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன். அவனுடைய சதி திட்டம் தெரியாம கீதாவையும் அந்த பயலை கட்டி வச்சு இவ வாழ்க்கையை நாசம் பண்றதா இருந்தேன். நல்ல நேரத்தில் நீ வந்து காப்பாத்திட்ட. நீ தெய்வம்மா. ஐயோ இல்ல சார், நான் வெறும் கருவிதான். காப்பாத்தினது உங்க பொண்ணு சுதா. சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும் சார். ஹலோ பைரவி. ஆமா, நீங்க? மேடம், நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க. என்ன விஷயம்? அது நான் ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு ரூம்லயும் நிறைய ஆர்ட் சம்பந்தமான பொருள்லாம் வைக்கலான் இருக்கேன். நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார், நான் நாளைக்கு வரேன். நோ நோ, நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். வரத்துக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடும். அப்படியா? அதனால இப்போ வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 or 15 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து இடத்த பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொறுமையாக உங்க வேலையை பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் வேணா கூட இப்போயே கொடுத்துட்றேன். ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க உங்க அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் SMS அனுப்பிடுங்க. சரி, நான் வந்துடுறேன். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ.
ஹலோ சொல்லுங்க பைரவி. சார், நான் வந்துட்டேன். உங்க பில்டிங்க்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன். ஆ, அப்படியே மேலே வாங்க. நான் மாடியில் டெரஸ்ல தான் இருக்கேன். டெரஸ்? ஓகே சார், நான் வந்துடுறேன். ஆ சரி. ஹலோ சார். நீயா? நானே தான். என்னை இங்க நீ எதிர்பார்க்கல. என்னை பத்தின உண்மை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. கிட்ட வராத. என்ன விட்டுடு ப்ளீஸ். வேண்டாம். வராத. கிட்ட வராத. வேண்டாம் ப்ளீஸ். என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். என்ன விட்டுடு ப்ளீஸ். வேண்டாம். கிட்ட வராத. எதுவா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன விட்டுடு. ஏண்டி, ஆவி வந்து உண்மையை சொன்னா அதை உனக்குள்ள வச்சுக்கணும். போய் என் மாமனார் கிட்ட சொல்லுவியா? இப்போ எந்த ஆவி வந்து உன்னை காப்பாத்தது நானும் பாக்குறேன். பைரவி, ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணை கொண்டு அந்த பாவிய சட்டப்படி தண்டிக்க முடியலன்னாலும் சரியான தண்டனை கொடுத்துட்டேன். தண்டனையை நான் கொடுக்கல அங்கிள். உங்க பொண்ணு சுதா தான் கொடுத்தா. சுதா இங்க இருக்காளாம்மா? இதோ இங்கதான் அங்கிள் இருக்கா. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ மனசு விட்டு பேசுங்க. சுதா, அப்பா, அந்த பாவி உனக்கு இவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்கான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு
உனக்கு ஏமா தோணல? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என் புருஷன் இவ்வளவு மோசமானவன்ற உண்மைய உங்ககிட்ட சொன்னா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமேன்னு நீங்க துடிச்சு போயிடுவீங்கப்பா. உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த உண்மையை நான் எப்படிப்பா சொல்லுவேன்? நீ உண்மையை சொல்லியிருந்தா அவன் ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டான்னு உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேனம்மா. உன் உயிரை காப்பாற்றின சந்தோஷமாவது கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ உன்னை மொத்தமா இழந்துட்டு துடிக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேங்கிற குற்ற உணர்வு நான் சாகிற வரைக்கும் நான் அரிச்சுக்கிட்டே இருக்குமே. இல்லப்பா, அப்பா. அங்கிள், ஆ? சுதா உங்களை கூப்பிடுறா. என்னம்மா? உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எனக்கு விதிச்சது அவ்வளவுதான். அதான் நடந்திருக்கு. இப்போ என் ஆசை எல்லாம் கீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீங்க அமைச்சு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பேம்மா, நிச்சயமா. கீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேம்மா. உனக்கு நடந்த மாதிரி நடக்காது. கீதா, கீதா, சுதா உன்னை கூப்பிடுறா. இனிமே அப்பா முழுசா உனக்கு தான் சொந்தம். அப்பாவோட பாசத்தை பங்கு போட்டுக்க. உன் கூட சண்டை போட இனிமே நான் இருக்க மாட்டேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. இது என்ன புது பழக்கம்? எப்பவும் என்ன சுதானு தான் கூப்பிடுவா. அப்படியே கூப்பிட சொல்லு. சுதானே கூப்பிட சொல்றா. சுதா, உன் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவேன். அது எல்லாத்துலயும் சந்தோஷத்தை மட்டும்தான் உணர்ந்தேன். சந்தோஷம், துக்கம், நல்லது கெட்டதுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் பகிர்ந்துப்பேன். இப்போ இப்போ அந்த இடமே ரொம்ப வெறுமையா இருக்கும் சுதா. அந்த இடத்துல அப்பாவை வச்சுக்கோ. அப்பா என்னைக்குமே நம்ம கிட்ட ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. அதுக்கும் மேல உனக்கு ஒருத்தன் வருவான். அவன் நல்ல கணவனா, உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பான். நான் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையோட மிச்சத்தையும் சந்தோஷத்தையும் சேர்த்து நீ வாழ. பைரவி, எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதே. உன்னால் அதை உணர முடியுதா? இல்ல சுதா, அதை உன்னால மட்டும்தான் உணர முடியும்.
சுதா கிளம்புறா. நீ புறப்படுமா. உன்னை இருக்க சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ புறப்படு. சுதா போயிட்டா. நாங்க கிளம்புறோம். அங்கிள், ரொம்ப நன்றிம்மா. நாங்க இந்த உதவியை மறக்க மாட்டோம். நீ நல்லா இருமா. நல்லா இரு. வாங்க, நாங்க போயிட்டு வரோம் பைரவி. அப்பா வாங்க போலாம்.